ஆர்மி ஆஃப் தீரன் அண்ணாமலை. பயம் அறியாதவருக்கு எல்லையே கிடையாது. அதிரடி வாசகத்துடன் ஒட்டப்பட்ட அண்ணாமலை போஸ்டர்கள். கோவையில் நடந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் வெடித்த சலசலப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு இப்போது வரை டெல்லி மேலிடம் அவருக்கு சரியான பதவியை கொடுக்கவில்லை. இது ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களுக்கும் டெல்லி மேலிடத்தின் மீது கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணாமலை போன்ற ஒரு அதிரடியான தலைவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காமல் அவரை வீணடிக்கிறார்கள். இப்படி செய்வதால் அண்ணாமலைக்கு எந்த இழப்பும் இல்லை. பாஜகவுக்குத்தான் இது பேரிழப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக என்றால் அண்ணாமலைதான். அவருக்காக தான் இங்குள்ள மக்கள் தாமரை சின்னத்துக்கு ஓட்டளிப்பார்கள். அதனால் அண்ணாமலையின் பவர் என்ன என்று தெரிந்து கொண்டு அவருக்கு பாஜக மேலிடம் உரிய பதவியை வழங்கி கட்சியை வளர்க்கும் வேலைகளில் ஈடுபடுங்கள் என்று தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் டெல்லி மேலிடத்திற்கு கோரிக்கைகளை அனுப்பி கொண்டே வருகிறார்கள். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அதோடு கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தனி கூட்டணி அமைத்து 18.5% ஓட்டுகளை பெற்ற நிலையில் இப்போது அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளுடன் கூட்டணி வைத்தும் பாஜகவின் வாக்கு வங்கி 2.97% குறைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று கோவையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட்ட 27 வேட்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் தலைமை தாங்கினார். அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, நேனார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், SR சேகர், தமிழிசை சவுந்தரராஜன், கரு நாகராஜன், நடிகை கஸ்தூரி உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அப்போது சட்டமன்ற தேர்தலில் தோல்வி மற்றும் அதற்கான காரணங்கள் குறித்து நீண்ட விவாதம் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் நேற்று அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய அண்ணாமலை பெங்களூரிலிருந்து அப்படியே டெல்லி சென்று விட்டார். இதனால் கோவையில் நடந்த மையக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. என்றாலும் நேற்று அண்ணாமலை ஆர்மியை சார்ந்தவர்கள் கோவை நகரம் முழுக்க அண்ணாமலையின் புகைப்படத்துடன் சுவரொட்டிகளை ஒட்டி உள்ளார்கள். குறிப்பாக கோவை பாஜக அலுவலகத்தை சுற்றிலும் ஏராளமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த போஸ்டரில் பயம் அறியாதவர்களுக்கு எல்லையே கிடையாது என்கிற வாசகம் இடம்பெற்றுள்ளது. ஆர்மி ஆஃப் தீரன் அண்ணாமலை என்கிற பெயரில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் அண்ணாமலை ஆர்மி வெளியில் தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த போஸ்டர்களை ஒட்டி இருப்பவர்கள் தங்களது மொபைல் எண்ணையும் அதில் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்படி கோவை நகரம் முழுக்க மையக்குழு நடைபெற்ற போது அண்ணாமலை ஆர்மியினர் போஸ்டர்களை ஒட்டி இருப்பது பாஜக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு அண்ணாமலைக்கு கூடிய சீக்கிரமே டெல்லி மேலிடம் சரியான பதவியை கொடுத்து அவருக்கு உரிய மரியாதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அண்ணாமலை ஆர்மி சார்பில் போராட்டங்களை நடத்துவோம் என்று அவர்கள் டெல்லி பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்த செய்தி. மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். விஜய்க்கு எழுந்த கடும் எதிர்ப்பு. கடந்த 10ஆம் தேதி விஜய் முதலமைச்சராக பதவியேற்று அன்று நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் கலந்து கொண்டதால் அந்த நிகழ்ச்சி தொடக்கத்தின் போது வந்தே மாதரம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இறுதியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதனால் இதை திமுக உறுப்பினர் கட்சிகள் கடுமையாக விமர்சித்தார்கள். காரணம், திமுகவை பொறுத்தவரை ஹிந்தி, தமிழ் போன்ற மொழிகளை வைத்துதான் அவர்கள் அரசியல் பிழைப்பு நடத்துவார்கள். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அடுத்த முறை இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்தும் போது தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படும் என்று கூறியிருந்தார். என்றாலும் நேற்று 23 அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற போது முதலில் வந்தே மாதரம், அதன் பிறகு தேசிய கீதம், இறுதியாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதனால் தற்போது இந்த விவகாரத்தையும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கையில் எடுத்து அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக ஆளுநர் மாளிகை நடத்தும் நிகழ்ச்சி என்றாலே இப்படிதான் நிகழ்ச்சிகளை நடத்துவது வாடிக்கையான ஒன்றாகும். என்றாலும் நேற்றைய தினம் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்ட விவகாரத்துக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இதுவரை எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. அதோடு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அமைச்சராக பதவியேற்றிருப்பவர்களில் 6 பேர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் 3 பேர் சிறுபான்மையினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இதுவரை இல்லாத அளவுக்கு விஜயின் அமைச்சரவையில் 2 பிராமணர்கள் அமைச்சர்களாக இடம்பெற்றுள்ளார்கள். அதோடு இதுவரை நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்துதான் ஆதரவு கொடுப்போம் என்று கூறி வந்த VCK, இந்திய முஸ்லிம் போன்ற கட்சிகள் இப்போது தாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார்கள். அதனால் இன்றைய தினம் இந்த 2 கட்சிகளிலிருந்தும் தலா ஒருவர் அமைச்சர் பதவி ஏற்கப் போகிறார். அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறவில்லை, வெளியிலிருந்தே ஆதரவு கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள்.
ஆனால் இப்படி சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகள் தாவேக அமைச்சர்கள் இடம் பிடித்திருப்பது மு.க. ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அப்படியென்றால் அடுத்து வரப்போகிற தேர்தலில் இவர்கள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியை தொடர்ந்து விடுவார்களோ? திமுக, அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகளை நம்பிதான் இனிமேல் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோ என்று கடுமையான கலவரத்தில் உள்ளாராம். மு.க. ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த விசிக, இந்திய முஸ்லிம் லீக். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக 23 கட்சிகளின் ஓட்டுகளை வாங்கி தாங்கள் வெற்றி பெற்றாலும் கூட யாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை அனுபவிப்போம் என்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கராராக சொல்லி வந்தார். ஆனால் இப்போது விடுதலை சிறுத்தை மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் கட்சிகள் தலா ஒரு அமைச்சர்களை வாங்கிக் கொண்டு விஜய் கட்சியின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்து விட்டார்கள். ஆனால் இது குறித்து தகவல் வெளியானதும் திருமாவளவன் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சியினரை அழைத்து அவர்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ஸ்டாலின். ஆனால் அவரது கோரிக்கையை அவர்கள் தடாலடியாக நிராகரித்து விட்டார்களாம். அதாவது திமுக கூட்டணியிலிருந்து எப்போது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததோ அப்போது இந்த கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் வெளியேறுவதற்கு நேரம் பார்த்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடதுசாரிகள் கட்சிகள் இணையவில்லை என்றாலும் விடுதலை சிறுத்தை, இந்திய முஸ்லிம்கள் கட்சிகள் இணைந்துவிட்டன. ஆனால் இவர்களும் காங்கிரஸ் கட்சியைப் போலவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து எந்த விளக்கமும் கொடுக்கவில்லையாம். ஆனால் திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் தனது கட்சி சார்ந்த வன்னியரசை அமைச்சராக்கப் போகிறார் என்கிற செய்தியை அறிந்து மு.க. ஸ்டாலின் அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்போது காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணியை மதிக்காமல் இங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள், நீங்களாவது கூட்டணியில் இருங்கள், இங்கிருந்தபடியே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் திருமாவளவனோ கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றதில்லை. ஆனால் இப்போது விஜய் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம். எங்களது கட்சியை நாங்கள் வளர்க்க வேண்டும். அது மட்டுமின்றி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஏராளமான இளைஞர்கள் விஜய் பக்கம் சென்று விட்டார்கள். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு நாங்கள் செல்வதுதான் சரியாக இருக்கும். எங்களது வாக்கு வங்கியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் கூறியுள்ள திருமாவளவன், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே உங்களிடத்தில் நாங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டோம். ஆனால் நீங்கள் திமுக மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும் என்று உறுதியாக சொல்லிவிட்டீர்கள். அதனால்தான் எங்களையும் மதித்து கூட்டணிக்கு அழைக்கும் விஜயின் கூட்டணியில் இனிமேல் நாங்கள் தொடரப்போகிறோம். யாராவது இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். கூட்டணி கட்சிகளை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தக்கூடாது என்று மு.க. ஸ்டாலினுக்கு உரக்க சொல்லிவிட்டாராம் திருமாவளவன். அவருடன் சென்றிருந்த இந்திய முஸ்லிம் லீக் கட்சி தலைவரும் அதை ஏற்றுக்கொள்வது போன்று தலையசைத்திருக்கிறார். அந்த வகையில் இதுவரை திமுகவை மலை போல் நம்பி இருந்த சிறுபான்மை ஓட்டுகளும் இப்போது திமுகவை விட்டு போய்விட்டது. அதனால் இனிவரும் காலங்களில் திமுக சில சிறிய கட்சிகளுடன் மட்டும்தான் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதனால் மு.க. ஸ்டாலினின் திராவிட மாடலுக்கு டெபாசிட்டே கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது.